சரி, ஏன் நீங்க அதிகாலையில 4 மணிக்கே எழுந்திருக்கணும்னு இப்போ பார்க்கலாம். அமைதியா ஆனா அதே நேரத்தில பயனுள்ள வாழ்க்கைக்கான சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 மணிக்கு பேரு பெரும் முகூர்த்தம். அதாவது பிரம்மாவோட நேரம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா நேரம் இது. ஆன்மீக சக்தி நிறைஞ்ச நேரம். சரி, இந்த நேரம் ஏன் இவ்ளோ விசேஷம்? முதல்ல, உலகம் அமைதியா இருக்கும். எந்த இரைச்சலும் கிடையாது, அமைதி மட்டும்தான். நம்ம மனசு ரொம்ப அமைதியாவும் எதையும் ஏத்துக்க சூடியதாவும் இருக்கும். பிரபஞ்சமே நம்ம கிட்ட ரகசியமா பேசுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்போட இயற்கையான சூழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுனா புத்தி தெளிவா இருக்கும். நல்லா கவனமா எதையும் செய்ய முடியும். புதுசா ஒரு நாளை தொடங்குற மாதிரி இருக்கும். மூணாவது, இது எல்லா இடத்துலயும் எல்லா மதத்துலயும் இருக்கிற பழக்கம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்றது, தியானம் பண்ணது எல்லாம் ரொம்ப பேரு செய்யறதுதான். இறைவன் கிட்டையும் நம்மட்டையும் நல்லா நெருக்கமா ஒன்ற நேரம் இது. சரி, இதை எப்படி தொடங்குறது? கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க. அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, இல்லனா பிரார்த்தனை பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை அதிகப்படுத்துங்க. இந்த பெருமா முகூர்த்த நேரத்தோட மகிமையை உணருங்க. தெய்வீகமான இந்த நேரத்துல மன அமைதியும் தெளிவையும் பெறுங்க. ஜெக், நாளைக்கே காலையில முயற்சி பண்ணி பாருங்க. வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க.